நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த வட மாநில மாநிலத்தை காணான்னு சொல்லிட்டு 7 தனிப்படை அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக தேடி இருந்திருக்காங்க. கிடைக்கல. இப்போ கிடச்சிட்டான். அந்த பொண்ணு இந்த பையன் தான் அந்த ஐடென்டிஃபை பண்ணிச்சு. கிடச்சதுனால ஐடென்டிஃபை பண்ணதுனால நெக்ஸ்ட்டு கடுமையான தண்டனை கிடைக்கும் அவனுக்கு. என்ன அப்படின்னா, பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, பசங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அடிக்கொருக்காக நடக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக போச்சு. எங்கன்னு பார்த்தா சின்ன சின்ன பசங்களை கடத்திட்டு போயிடுறாங்க. அதனால் பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க. பொண்ணு தானே, சின்ன பசங்க தானே, விட்டு வெளில இருக்காதீங்க. தயவு செஞ்சு பசங்களையும் பையனாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தால் கடத்திட்டு போய் வித்துடுறாங்க. இப்போ ஒரு 3 பேர் மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்தின விஷயமா. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு தத்து கொடுக்குற மாதிரி விற்கிறது. தயவு செஞ்சு குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. தனியாக மட்டும் விடாதீங்க. விட்டிங்கன்னா நீங்கள் இங்கே தான் வீட்டுக்கு கீழே தான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், வீட்டில் கீழே இருக்கோம், வீட்டுக்கு வெளில இருக்கான்னு அனுப்பிச்சிங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. கிட்டத்தட்ட பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். பொண்ணு கொடுப்படுத்துகிறாங்க, இல்லை வித்துடுறாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பசங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தனியாக மட்டும் விட்றாதீங்க. அது விட்டதுக்கப்புறம் கிடைக்கிறது கண்டுபிடிக்கலையே அப்படின்னு போலீஸ்காரங்க குற்றம் சொல்கிறது. நம்ம சேஃப்டியாக இருக்க பார்ப்போம். போலீஸ்காரங்களை அப்புறம் குற்றம் சொல்கிறது அவங்க போலீஸ்காரங்க வேலை தான் பார்க்க முடியும். கடத்தினதுக்கு அப்புறம் தான் தேட முடியும். அதனால் போலீஸை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவங்களும் வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க கம்ப்யூட்டரில் இருந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முடிஞ்ச வேலையை தான். கடத்தினதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் கடத்த பார்க்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம வீட்டுக்கு வேலை தான் டெலிவரிக்கு அனுப்புறது, ஃபுட்டு வாங்குறதுக்கு, அதை குழந்தைங்கள தனியாக அனுப்பாதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லுவீங்க, யார் எதுவும் வீட்டு ஆளுங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட்டு மற்ற ஆளுங்க யாரை கூப்பிட்டாலும் போகாதீங்க, என்ன கூப்பிட்டாலும் வாங்காதீங்கன்னு சொல்லி காமிங்க. அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வாங்காதீங்கன்ட்டு. எது வாங்கினாலும் இதை காமிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. கடத்தினதுக்கப்புறம் போலீஸை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க வேலை தான் பார்க்க முடியும். அவங்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் செக்யூரிட்டி மாதிரி பார்க்க முடியாது. அத்தனை போலீஸுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் கவர்மெண்ட்டை போய் சொல்லியும் அவங்களுக்கு குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ தான் வீட்டுக்கு வெளில தான் வீட்டுக்குள்ளேருந்து ஃபுட் வாங்குறதுக்கு அனுப்புகிறேன், ஃபுட் டெலிவரி, கொரியர் வாங்க அனுப்புகிறேன், இங்கே தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அதனால் பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பத்திரம். பசங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சின்ன பசங்க பத்திரம். சொல்லி வரங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட்டு வேறு யார் கூப்பிட்டாலும் போகாத, என்ன கூப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு என்னையே கூப்பிடு அப்படின்னு சொல்லி வரங்க. மிரட்டாதீங்க, சொல்லி வளங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன கூப்பிட்டாலும் போகாதீங்க, என்ன கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொல்லுங்கள் பசங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் நீங்கள் மிரட்டிங்கன்னா பயந்துடும், வீட்டில் எதுக்கு சொல்லணும்னு வரும். அதனால் பாசமாக சொல்லுங்கள். அப்பா அம்மா தாத்தா பாட்டி விட்டு வேறு எந்த நடவடிக்கைக்கும் யாருமே எதை கொடுத்தாலும் வாங்காது, என்ன கூப்பிட்டாலும் போகாதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.